ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி மாம்பழ சீசன் வந்திருக்குல்ல. ஸோ மாம்பழத்தை வச்சு ஒரு ஜாம், கூடவே நம்ம சியா சீட்ஸும் ஆட் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மாம்பழத்தை, பழுத்த இனிப்பான மாம்பழத்தை ஒரு பிளெண்டர் ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். நான் என்னோடய அகாரோ பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதோட லிங்க்கு கீழே இருக்குது. நல்லா அரைஞ்ச உடனே அதை எடுத்துருங்க. இப்போ ஒரு பேனில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய மாம்பழம் நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சு, அதனால் நான் ரொம்ப குறைவாக தான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். மேபி ஒரு 1/4 கப் அளவுக்கு. அதில் ஒரு ஸ்ப்ளாஷ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை ஒரு கம்பி, அதாவது ஒரு கம்பி பாகு வரும் தெரியுமா, லைட்டாக இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் விடும்போது அது ஒரு மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி வர்ற வரைக்கும் அடுப்பில் வச்சு குக் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த சுகர் சிரப்பில் நம்மளோட மாம்பழ விழுது, அந்த மாம்பழம் அரைச்சிருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடுங்க. என்னோட மாம்பழம் நான் சொன்ன மாதிரி நல்ல ஸ்வீட், அதனால நான் சுகர் குறைவாக போட்டிருக்கேன். உங்களோட மாம்பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸ்வீட் இல்லை அப்படின்னா கூட கொஞ்சம் சுகர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ சியா சீட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சியா சீடு தான் நம்மளுக்கு இந்த ஜாமை திக்காக்கும், நம்மளுக்கு ஜாம் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ சியா சீட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 5 நிமிஷம் இந்த மாதிரி திக்காகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சியா மேங்கோ ஜாம் ரெடி. எனக்கு கொஞ்சம் ஒரு டார்ட்னஸ் பிடிக்கும், அதனால் நான் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ சியா ஜாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். உங்களுக்கு ப்ரெட்டில் தடவி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதில் ஒரு சின்ன சஜஷன், மேங்கோக்கு பதில் நீங்கள் எந்த ஃப்ரூட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.